எங்கடா இருக்கும்? என்னது? ஓ அலாமா. சரி ஓகே. இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஸோ நம்ம பசிக்குது, இங்கே ஃபஸ்ட்டு போய் இதை சாப்பிடுவோம். எங்கடா ஃப்ரிட்ஜு? நைஸ். சென்சிட்டியாக கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு கேஷ். இது என்ன ப்ரெட்டு? ஓகே. சூப்பு. இது போல் பரு ஃபுல்லாகிடுச்சு. இப்போதைக்கு நம்மளை கடைக்கு தான் போகணும். ஓப்பன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிடுங்க கேட்ச். அப்படியோ என்னடா இது சென்சிட்டிவிட்டி பெரிய தொல்லையா இருக்கே. இது பிரச்சனையாக முட்டா. சரி இது என்னது? அந்த அம்மா சாப்பிட்டு அடே இந்த சென்சிட்டிவிட்டி தொல்லை தாங்க முடியலைங்க. இது எங்க இதெல்லாம் அடே இது என்னடா இது? நான் நெட்டே ஓன் பண்ணல. இதான் நம்ம கடை பார்த்தீங்களா? என்னடா இது கடைண்டா பெரிய குடிசையா இருக்கேன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச வீட்டை போல இருக்கி. இதெல்லாம் ஒரு கடையாடா? கடைக்குள்ள இவ்வளவு குப்பை. எவன் திண்டுட்டுறா போட்டது? ஏன்டா இவ்வளவு குப்பையை போட்டு வச்சுக்கிங்க? எப்படிடா நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்? நான் தனி ஒரு ஆளாக இதை க்ளீன் பண்ணும் போல. அடா பாவி, சீட்டு மேலாம் போட்டு வச்சுக்கிங்களாடா குப்பையே. செக், இங்கெல்லாம் மனுஷனாடா? அடுத்தவன்ட கடைக்க வந்து குப்பையை போட்டு வச்சுக்கானுங்க பாருங்க ஏஸ். ஸோ சேட். எல்லாத்தையும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணணும். அடே எவ்வளவு நானே வேலை செய்ய மாற்றல சும்மா இருப்பேன்டா. நீங்கள் வேற குப்பையை போட்டு வச்சுக்கிங்களடா. எப்பட்றா இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன்? ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறதுக்குல்ல என் சோழி முடிஞ்சிரு போல இருக்கே. ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி சொல்லடா. ஏய் அடே இது என்னடா இது? ஏங்க இது வந்து பெரிய தலைவலியாக இருக்கு. அடிக்கடி இது வந்து ஏடு லோடிங் எனக்கு காட்டி இருக்கேன். இந்த ப்ராப்ளம் பக்கெல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். அதை கேம் பேர் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமில் பேர் இன்டர்நெட் சிமுலேட்டர் காஃப். ஓகே, அதாவது 1 2 போடலை. 2 டைம் கிடைச்சா போடுறோங்க. ஓகே, இது எப்பட்றா தைச்சா சூப்பராக இருக்கும். வைப்போம். இப்போ பார்க்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கடைக்கு பெயிண்ட் அடிச்சிடுவோம். என்னடா கடையை இப்படி இருக்க? இந்த கடையை ஒன்று பார்ப்பானாடா? என்னடா இது பழைய ரேடியோ சித்திரமாய் சுற்றுது. சத்தமும் பயங்கரமாக இருக்க. ஓகே. பால் எடா இவ்வளவு மணி கேட்குறானு. இதில் எதை போடுறது? நல்லது இல்லாமல் சரி இதை போட்டுருவோம். இது வந்து ஃப்ளோருக்கு ஃப்ளோருக்கு செம்மையாக்கும். இது வந்து டாப்புக்கா சைலிங். ஓகே, ஆக்கி நல்லா பார்ப்போம் கடையை. பாட்டா மனுஷனை போல இருக்கு இந்த கடை பார்க்குறது. இதுக்கு முதல்ல எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆமாம், கிராஃபிக்ஸ் கூட்ட முடியுமா? காணே இல்லைங்க, கிராஃபிக்ஸ் ஆப்ஷனே காணல. ஸோ இப்போதைக்கு நம்ம 2 ஏதாவது வாங்கணும். என்ன வாங்கலாம்? ஆர்கேட் மிஷினா? இதில் வந்துட்டு லோவில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். விலை கம்மியாக எதையும் காணலையே. இதான் இருக்கிறதுலே விலை கம்மியாக இருக்கு. ஸோ இதில் 2 வாங்கிட வேண்டியதான். இதில் பிசி பில்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஏசி ஒன்று வாங்கி பூட்டிக்குவேன் கேஸ். இருக்கிறதுவே தரமான ஏசி. இதை வாங்குவோம். இப்போதைக்கு நம்ம பிச்சைக்கார நிலைமையில் இருக்கோம். எல்லாம் எங்கே எப்படி போட்டுறது? எங்கடா டேப்பு பிசி வந்து இது பண்ணுவான்னு பார்த்தேன். அதுக்கு மேசை வேணுமே. 460 ரூபா. ஒழுங்கான மேசையே இல்லையாடா? என்னடா மேசை இதெல்லாம்? எந்த மேசை வைக்கிறது? ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மேசையை வாங்கிக்கலாம். இன்னொரு மிஷின் வாங்கிப்போம்.
எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இப்போ வைக்கணும். அது வேற பெரிய தலைவலிங்க வந்துருச்சு. இது என்ன இது என்ன? சரி இதை வச்சுட்டு எடுப்போம். போட்டு பார்த்துட வேண்டியா? சரி நம்ம இப்போதைக்கு இதை கொண்டு இதுக்கு வச்சுருவோம் கேஸ். செம்மையாக இருக்கும். நம்ம கடையும் கொண்டு போகும். ஆச்சு செம்மையாச்சு. இப்போ ஏசியை வேற பூட்டணும். இதான் இங்கே ஏசி வேண்டி நினைக்கிறேன். ஓகே ஏசி இந்தாச்சு. கடையை ஓப்பன் பண்ண முடியாது போலயே, போகிற போக பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏசியை இப்படி பூட்டுவோம். செம்மையாக இருக்கும் இன்னைக்கு. ஓகே இப்போ செம்மையாக இருக்கு. இங்கேயும் காற்று அடிக்கும் அங்கேயும் காற்று அடிக்குமென்னு நினைக்கேன். இன்னொரு மிஷின் வந்துருச்சு. இதையும் வந்து கூட்டிட்டு அட பாவியே, நடுவில் வந்து ஏடை போடுறாங்க. சொல்ல தாங்க முடியலையேடா. சரி ஓகே, இப்போதைக்கு இதையும் வச்சிட வேண்டியதான். செம்மையாக வச்சாச்சு நினைக்கேன். ஏன்டா பின்னி கொஞ்சம் இடவுகள் இருக்க, ஒழுங்காக வைப்போம். இப்போதைக்கு செம்மையாக வச்சாச்சுன்னு நினைக்கேன். இதுக்கு பின்னுக்கு இடவெளி இருக்காடா, பாயத்தை வந்து சென்னாத்தானடா தெரியும். ஓகே இப்போதைக்கு எல்லாம் கரெக்ட். ஓகே இப்போ அடுத்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்? இது என்னது? டேப் நண்டு நினைக்கேன். எங்கடா போச்சு? என்னடா இது பக்காயிருச்சா? அடா பாவிய, இவ்வளவு பெரிய பக் இருக்க மட்டும் நான் நினைக்கவே இல்லைடா. சரி ஓகே, மேசை இப்படி போட்டுற வேண்டியதான். எப்படி இப்படிதான் போடணும். இன்னொரு மேசையும் ஆர்டர் பண்ணிப்போம். ரெண்டு ஆப் இது பண்ணுவோம் கைஸ். ஓகே மேசை என்னடா பைக் போட மாட்டேங்குது? பட்டுச்சு நானும் பயந்துட்டுங்க. ஓகே இது வந்துட்டு லேப்டாப்பு மானிட்டரப்பா, எடைக்கெல்லாம் வந்து எடை போடுறீங்களடா. இல்லை எதை இப்போ நான் வாங்குறது? எது வாங்கினாலும் சரியான விலையா இருக்கே. இதை வாங்குவோம். இதில் ஒன்றும் சொல்லி இதில் ஒன்றே வாங்கிடுவோம். மவுஸ் அங்கே சிபியூலாம் வாங்க காசே இல்லைங்க. மவுஸ் வாங்க காசு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் 2 மவுஸ் வாங்க முடியும் நம்மளால் இப்போதைக்கு. இப்போதைக்கு மவுஸையும் ஆர்டர் பண்ணிட்டோம். என்னடா வந்துருக்குது? வந்துருச்சா? என்ன ஸ்பீடு? நானும் வராதுன்னு நினைச்சேன். இன்னும் காற்று அம்பாட்டையும் படத்தை வச்சா தான் கேமிங் செட்டப் வருமாண்டி சொல்கிறான் கைஸ். ஓகே சாச்சி. டேபிள் இன்னொரு டேபிளோட போட்டேன்டா அண்ணாச்சி. அடப்பா எங்கடா போய்க்கோ. இந்த டேபிளில் போட்டாலே அது ஒரு பக்கா தான் கேஸ் ஆகுது. எங்கே போடுவோம்? ஓகே சரியா போட்டாச்சு. பார்க்க செம்மையாயிடுச்சு. சரி மவுஸு இதான் நம்ம 2வது பிசி, அதாவது மானிட்டர். என்னடா இது இப்படி இருக்கு? இந்த அளவுக்கு இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கு. அதுவும் ஒன்னாடா. அதுல சைஸ் என்ன, இதுல சைஸ் என்ன? ஐயோ தெரியாம ஆர்டர் பண்ணிட்டோமே. சரி ஏதோ ஆர்டர் பண்ணிட்டோம், எடுத்து வைப்போம். அப்புறமா மணி வந்தோடனே இதை சேல் பண்ணிப்போம். ஓகே நீ என்ன அஞ்சு பண்ணுற? ஹோம்லெஸ்ஸா? வேலை ஏதாவது ஒன்றா? பார்க்க பிச்சைக்காரன் மாய்க்கான். வேலை ஒன்றுங்க. இது வேலை இல்லைப்பா. ஆமாம் வாங்க பிரதர். யோ ஓகே மவுஸையும் வச்சாச்சு. கதிர் வேற வேணுமா? இன்னொரு மவுஸ் ஆர்டர் பண்ணணும். அசையாத மரம் உண்டு. அடே செக்.
போகிறோம், எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் கேஸ். இந்த மிஷினால் இருந்தால் நம்மளுக்கு மணி வரட்டும். ஓப்பன் இப்போதைக்கு. சார் வாங்க சார், வாங்க சார். என்னடா இப்படி பார்க்குற? எனக்கு திருடுற மாதிரியே பார்க்காங்க. போய்த்தலடா. சார் வாங்க சார், நம்ம கடையில் எல்லாம் இருக்கு சார். போலீஸ். ஓகே போலீஸ் சார், நம்ம கடையில் வந்துட்டு இல்லை சாமானிய கிடையாது, நீங்கள் எது வேணுமோ விளையாடிக்கலாம். போய் வாங்க சார். சார் சார் எங்கே சார் போகிறீங்க? சார் சார் வாங்க சார், வாங்க சார். சார் சார் நம்மளை கண்டுக்காமல் போயிட்டாரு. சரி விடுங்க. யோ வாங்கயா, எங்கேயா போகிறீங்க? என்னடா மூஞ்சி இது, ரியாக்ஷன் இப்படி காட்டுறோம்? அவ்வளோ பயங்கரமாடா இருக்கும். ஓ யாரா நீங்கள் எல்லாம்? சரி விடுங்க. அடாப்பா, இந்த ஏரியாவே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. யோ கடைக்கு ஒன்று வாங்கயா, வந்திக்கானுல என்ன புதுசாக கடை ஓப்பன் பண்ணிக்கும். சார் வாங்க சார், வாங்க சார். நீங்கள் சார் முதல் கஸ்டமர். வாவ் வாவ் வாவ், முதல் கஸ்டமர் வந்திருக்கார்கள் நம்ம கடைக்கு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம கடைக்கு முதல் கஸ்டமர் வந்திருக்காரு. அதாவது இன்றைக்கு 3 கஸ்டமராக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சார் இதில் இல்லாத கேமே கிடையாது சார். சார் நல்லா என்ஜாய் பண்ணுறான்னு நினைக்கிறேன். வாவ் சார், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. யோ என்னையாவும் பிரச்சனை, கடைக்கும் எங்கேயா வானத்துக்கு நம்மளை அனுப்பிட்டு கடைக்கும் வர மாட்டேங்கிட்டே. கடையை பார்த்த மணிக்கு நம்மளான பொருளுக்கடையில் அடிச்சுட்டா தஞ்சிரு. போய்விடா, கடைக்கும் வேற எதுவும் இல்லை, சும்மா என்னத்தையாது பார்த்துக்கிங்க பாருங்க. என்னடா போய் சேர்ந்துட்டானா? காணவான. சரி உங்க அவன் போயிட்டு போகிறான். மவுஸும் வந்துருச்சு. ஓகே, இதுக்கு வச்சு வந்துச்சு அந்த மவுஸு. வைப்போம். இந்த சிபியூ வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் மணி தாங்க இல்லை. எப்படி ஏதாவது இருக்கா? எவ்வளோ? 290 ரூபா. டேய் அப்போ இதே வாங்கி பண்ணடா நான். 299 ரூபா. சரி ஓகே. ஃபேன் எவ்வளோ? இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு மணி கூட இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இது என்ன டோனிட் பார்த்தாலே சாப்பிடணும் பிள்ளைக்கு, அதனால சாப்பிடுவோம். ஓகே பவுல் ஃபுல்லாகிடுச்சு. வேறு இது என்ன மவுஸா? நான் வாங்கின மவுஸ் தானே. சரி அது இருக்கட்டும். நம்மளோட கடைக்கு புதுசாக கஸ்டமர் போய்க்கார் போல், அதை கண்டுக்காம விட்டேன். ஹாய் சார். மேடமா? என்ன மேடம் ஒரு நல்ல ரியாக்ஷன் தருவீங்கன்னு பார்த்தா இப்படி மூஞ்சி வச்சுக்கிங்க. பார்த்து மேடம், அது உடஞ்சிட போகுது. ஐயோ திருப்பி வந்துட்டானே, எங்கடா அந்த பொருட்கட்டை? போய்விடா. ஆனால் ஒரு தொல்லை தாங்க முடியலன்னு ஒரு அடிப்பட்ட திருப்பி வந்து நிற்கிறான் பாருங்க கேஷ். வைக்கடா. போய் சேர்ந்துட்டான். வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த சிட்டியில் உருப்படியா? அடா பாவிய, இந்த ஏட்டு தொல்லை தாங்க முடியல. ஏதாவது உருப்படியா இருக்கா? என்னடா மூஞ்சையெல்லாம் இப்படி வச்சுட்டு போறீங்க? பெரிய பணியாரம் வேறு மூஞ்சை இப்படி தம்பிச்சுட்டு போவாராம். யோ செக் ஒடியங்கிட்டு. என்னடா இந்த ஊரில் நடக்குது? சரி விடுங்க. அடா பாவிய, என்னங்க இந்த ஊரே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. இவ்வளோதானடா இந்த ஊர். உன்னோட கடைக்கு இன்னொரு பைப்பில் போய்க்குள்ள. என்னடா இது சந்தா? போக முடியாதா? செய்யாமல் வந்துட்டேன்டா. டேய் வீட்டில் போக முடியுமா என்ன? போக முடியாது. ஓகே, இந்த ஊரையே இவ்வளோதான் போல. குப்பை தொட்டிக்கு வந்து நிற்க நம்ம. ஓகே, இங்கே இது யாரா அது? என்னது பிடிசி மின்னரா? ஏதோ உண்டு. சரி ஓகேடா, ரைட்டு. நம்மளை முடிச்சுட்டுவானுங்க போல. திருப்பி பசிக்குது, கிட்ட சாப்பிட்டு வேண்டியா? ஏங்க நம்ம அரைவாசி காசு இந்த சாப்பாட்டுக்கு போயிடும் போல இருக்கே. கடைக்கே பேசாம நின்றோம். சார் என்ன சார் மூஞ்ச இப்படி வச்சுக்கீங்க? போங்க சார். ஓகே மேடம் வாங்க மேடம், வாங்க மேடம். மேடம் வந்து கடைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க பெரும் ஆவலாக வந்திருக்காங்க. அங்கே ஒன்றும்ல மேடம், 2 மிஷின் இருக்கு. நீங்கள் தொட்டிங்கன்னா கேம் தான்.
அங்கே பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஓகே, வார கோவத்துக்கு பொல்லாலே எனக்கு ஒரு அடி போட்டுற வேண்டியதான் போல இருக்கு. அடித்தா ஃபைன் ஏதாவது கட்டணுமே நெய்யா. ஓகே, அதாவது இன்றைக்கான நாள் முடிய போகுது நினைக்கிறேன். என் வந்ததுக்கு உருப்படியாக ஒன்றுமே பண்ணலை. ஸோ நாளைக்கு பண்ணிட வேண்டியதான். ஏசி நல்லாவே காத்தடிக்குது. ஐயோ, கையோடு எடுத்துட்டேன் கேஸ். நான் ஓப்பன்லாம் நினச்சேன், அது கையோடு எடுத்துட்டேன். இது கிச்சனா? ஓகே, கிச்சன் பார்க்க செம்மையாக தான் இருக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? அது ஓப்பன் பண்ணியதே விளாங்கல கிடைக்கிற குப்பையை பார்த்தாலேயோ எவனுக்காவது ஓப்பன் பண்ண மனம் வருமாடா. ஓகே சார், சார் வேறு யாரும் இருந்தால் வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார் பக்காயிருச்சா? சூப்பர், அப்படித்தான் இருக்கணும். எங்களோட கதை முதல் நாளே இங்கே ஹோண்டு போகுது. அதான் சார் ஹோண்டு வாய வச்சுட்டு இருக்காரு. சரி விடுங்க கேஸ். சார் பக்காயிடுச்சா சார்? சார் தள்ளிடுவோம். போங்க சார், போங்க சார். என்ன சார் போக மாட்டேங்கிறீங்க? போங்க சார், போங்க சார். சார் போக மாட்டேங்கிறாரு. ஐயோ போங்க சார், நீங்கள் வேற. சரி ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். யோ, என்னையா உனக்கும் பக்காயிருச்சா? என்னங்க உங்களுக்கும் பக்காயிருச்சா? அடா பாவி. இந்த வீடியோவில் பாட்டை விடத்தை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் கைஸ். எல்லாருக்கும் பக்கா போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? இப்போ லைனில் பக்காயிடுச்சா? இவனெல்லாம் வாக்கிங் அடா, எக்ஸசைஸ் அடா இது தெரியலையே.